வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம். திமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் 52வது வார்டு கவுன்சிலர் ரமேஷ் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட் வரவு செலவு அறிக்கையை மேயர் மகேஷிடம் வழங்கினார். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 6 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளன. இவற்றில் மகப்பேறு சிகிச்சை சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது புதிதாக 10 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ரூபாய் 2,72,00,000 செலவில் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 1,20,00,000 செலவில் 4 நகர்ப்புற சுகாதார மையங்கள் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 14 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. நாய்க்கடி பாம்பு கடிக்கு 24 மணி நேரமும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தெருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் வகையில் மாதந்தோறும் 50 முதல் 60 நாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக 99,541 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மேயர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் துணை மேயர் மேரி பிரின்சிலதா, மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537